உருளைக்கிழங்குல இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். அந்த ரெசிபி நான் செய்கிறேன், எங்கள் ஹஸ்பண்ட் தான் செஞ்சார். வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ரெசிபி நல்லா இருக்குன்னு உருளைக்கிழங்கு மட்டும் வேக வச்சு கொடுக்க சொன்னார். உருளைக்கிழங்கு மட்டும் நல்லா வேக வச்சு கொடுத்துட்டேன். நல்லா வெந்தது நல்லா மசிச்சுட்டு அது கூட கார்ன்ஃப்ளவர், சில்லி பவுடர், உப்பு எல்லாமே சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கணுங்க. இது 3 மட்டும் போதும். பிசைஞ்சிட்டு நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதை நைஃப் வச்சு நல்லா உங்களுக்கு என்ன ஷேப், நான் வந்து இதுக்கு முன்னாடி போட்டது ரவுண்டாக போட்டேன். இவர் வந்து நல்லா ஃபிங்கர் சிப்ஸ் மாரி போட்டிருந்தாரு. நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அது கூட ஒரு மயனஸ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். டொமேட்டோ சாஸ் பிடிச்சினா நீங்களும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன கொஞ்சம் மெலிசாக போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். வெளி கிறிஸ்பியாக உள்ளே வந்து சாஃப்டாக நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பாக அதுவே சமைச்சு கொடுங்க. அதுமாதிரி உங்கள் ஹஸ்பண்ட் உங்களுக்கு என்ன டிஷ் செஞ்சு கொடுத்தாருன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. தனுவும் சாப்பிட்டு பார்த்தான், தனுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிக்கும். ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ரெசிபியில் இதுவும் ஒன்றுங்க. ஆயில் ரொம்ப குடிக்கக்கூடாதுன்னா தண்ணியே ஆட் பண்ணாதீங்க. உங்களுக்கு தண்ணி தேவைப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக தெளித்து யூஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, பாய் பாய். மழை அங்கே எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.